தருமபுரி மாவட்டம் ஏமனூர் வனப்பகுதியில் தந்தத்திற்காக யானை வேட்டையாடி பிடிபட்டு தப்பியோடிய செந்தில் என்ற நபர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கானது தற்பொழுது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. செந்திலின் மரணத்தில் அவரது உறவினர்கள் சந்தேகம் தெரிவித்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த செந்தில் என்பவரின் மரணம் தொடர்பான வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தாலுகாவில் எரியூர் காவல் எல்கைக்கு உட்பட்ட வனப்பகுதியில் யானை ஒன்று கடந்த மார்ச் மாதம் யானை ஒன்று சிதைந்து கருகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது. இது தொடர்பாக யானை அதன் தந்தங்களுக்கான சில அடையாளம் தெரியாத நபர்கள் கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டு அது தொடர்பாக வனத்துறையினர் சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதில் அதே கிராமத்தை சேர்ந்த செந்தில் என்பவரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை நடத்திய போது செந்திலுக்கு கைவிலங்குகளுடன் காட்டுக்குள் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த வழக்கில் 4 குற்றவாளிகள் வனத்துறையினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டனர். ஆனால் சந்தேக நபரான செந்தில் வனத்துறை அதிகாரிகள் தாக்கி கைவிலங்குகளுடன் தப்பிச் சென்றதாக பெண்ணாகரம் ரேஞ்ச் வன அதிகாரி புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக எரியூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதி அதே கிராமத்தில் கொங்காரப்பட்டி கிராமத்தில் இருக்கக்கூடிய சரக்காடு வனப்பகுதியில் அழுகிய நிலையில் ஒரு ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. அது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்திய போது அது செந்தில் என்பது தெரிய வந்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அடையாளம் தெரியாத நபர் என்று முதலில் காணப்பட்டது. அதன் பிறகு செந்தில் என்று அடையாளம் காணப்பட்டது. செந்திலின் மரணத்திற்கு இந்த சந்தேக மரணம் என்ற அடிப்படையில் முதல் கட்டமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை தொடர்ந்து தற்போது இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பிரச்சனையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு மேல் விசாரணைக்காக 2 வழக்குகளும் சிபிசிஐடிக்கு மாற்றப்படுவதாக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.